தவக்காலத்தின் முதல் ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித ராணி மரியா அன்பியத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இந்த இரக்கமிகு தவக்காலமானது நம்மை புனிதப்படுத்துகின்ற காலம், நம் பாவங்களுக்காய் மனம் வருந்துகின்ற காலம், பிறரை மன்னிக்கின்ற காலம், நமக்காய் உயிர் கொடுத்த இயேசுவின் அன்பை நாம் புரிந்து கொள்கின்ற காலம், ஏழை எளியவர்கள் மீது நாம் கரிசனை கொள்கின்ற ஒரு காலம். இன்றைய நற்செய்தியில் இயேசு தன் தந்தையிடம் ஜெபித்து பாலைவனத்தில் எவ்வாறு சோதனைகளை வென்றாரோ அவ்வாறு நாமும் இயேசுவின் உதவியோடு சோதனைகளை வெல்லுவோம். மனிதன் அப்பத்தினால் மட்டும் அல்ல, இறைவனின் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்கிறான் என்ற உண்மையை இயேசு நமக்கு இன்று உணர்த்துகிறார். நமது அன்பிய பாதுகாவலி புனித ராணி மரியா தீமையின் சோதனைகளுக்கு அடிபணியாமல் நற்செய்தி விளிம்பங்களுக்காய் தன் உயிரையே தியாகம் செய்தவர். இந்த தவக்காலத்தில் நாமும் நமது பலவீனங்களை வெல்லவும், புனித ராணி மரியாவை போல நீதிக்காக குரல் கொடுக்கவும், இறை வார்த்தையை தைரியமுடன் பிறருக்கு அறிவிக்கும் ஆற்றலையும் தர வேண்டி இந்த உன்னதமான திருப்பலியில் இறைவனிடம் மன்றாடுவோம். பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. பரமனே பலி பொருளாய் எழுந்தருள்வாரே. பரமனே பலி பொருளாய் எழுந்தருள்வாரே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. அல்சை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. அன்புகள், திருப்பலியானது தனது 68வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டு செல்கிற பிரான்சினா மேரி சகோதரிக்காக ஜெபிப்போம். இவருக்கு நல்ல உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் தர வேண்டும் என்று நம்ம அவருக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் தங்கள் திருமண ஆண்டு விழா 2வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற ஜேம்ஸ் அருள்ராஜ் சுபா குடும்பத்தில் நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருமண வாழ்விணைந்து மகிழ்ந்திருக்கும் தேவையான அருள்வரத்தை பொழியும்படியாய் என்று ஆடுவோம். பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிற சேவியராஜ் ஆனி குடும்பத்தினர் நன்றி பலி வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த குடும்பத்தை இந்த நாளிலே ஆண்டு நிறைவாக ஆசிர்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலி ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது சுஷித் தேர்வு நல்ல முறையில் எழுதுவதற்கான அருளை புரிய வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது இவ்வுலகிலே வாழ்ந்து மறித்து போன ஜெயபிரகாஷ், அந்தோனிசாமி, கத்ரினால், பொன் சவரி, துரைசாமி, குழந்தை சாமி, சூசை ராணி, தமிழரசு இறந்த 5ஆம் ஆண்டு நினைவு ஆகியோருடைய ஆண்மையிலை பாற்றுக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். நவக்காலத்துடைய முதல் ஞாயிறில் நாம் அனைவருமாக குழுமி வந்திருக்கிறோம். நவக்காலம் தொடங்கிவிட்டாலே நமக்கு எல்லாம் தெரியும்,
நம்முடைய உணர்வு ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆன்மீக ரீதியாக நமக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நடப்பதற்கு நாமே நம்மை வழிவகுத்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் இது என்ன சொன்னார் ஃபாதர், மாதிரி இந்த 40 நாள் சாப்பிடாம இருக்கலாம்னு ட்ரை பண்றேன். வழக்கமா பல மணி நேரம் மற்ற நாள சாப்பிடாம இருப்பான், தெரியாது. எப்போ இந்த சாப்பிடாம இருக்க காலை சாப்பிடாம நினைக்கிறனோ 12 மணிக்கெல்லாம் வயிறு கபகபா கபகபா, எப்போ சாப்பிடலாம் அப்படியே ஒரே டிஸ்டர்பன்ஸா, முடியல ஃபாதர், நான் எது இருக்கணும்னு நினைக்கிறனோ அது இருக்க முடியவே இல்லை அப்படின்னார். நீங்க அதான் பத்தி கேட்க போறீங்க. இன்னைக்கு ரொம்ப அழகான இறை வசனம் சொல்லுது, ஆண்டவரே அழகையால் சோதிக்கப்பட்டார், சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார், நாமெல்லாம் எம்மாத்திரம். அனைவரும் அமருவோம். அற்புதமான இந்த தவ காலத்துல ஆண்டவர் நமக்கு நிறைய அருளையும் ஆற்றலையும் கொடுக்கிறார். மீண்டுமாக இந்த பாவ வாழ்வு விழாமல் இருப்பதற்காக. ஆனால் மனிதர்களாக நாம மீண்டும் மீண்டும் அப்படியாகவே இந்த பாவ வாழ்விலும் தவற்றிலும் குற்றங்கள் புரிகிறோம். எனவே இந்த வழிபாடு அர்த்தம் உலகத்தில் நடைபெற நாம் ஒரு பாவ மன்னிப்பு வழிபாட்டில் நாம் இணைவோம். நாம் பாட வேண்டிய பல்லவி, கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீ ஒரு தருளும். கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீ ஒரு தருளும். 7 முறை அல்ல 7 முதல் 70 முறை மன்னியுங்கள் என்று மொழிந்த எங்கள் அன்பு இயேசுவே, நீர் ஒரு குற்றமும் செய்யாத நிலையிலும் உம்மை சிலுவையில் அறைந்தவர்களை மனதார மன்னித்தீர். மன்னிப்பின் மாண்பை நீர் எங்களுக்கு வாழ்ந்து காட்டினீர். ஆனால் எங்களில் பலர் நீர் எங்களுக்கென்று கொடுத்த உறவுகளுக்குள்ளே ஒருவரை ஒருவர் மன்னிக்காமல், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல், ஒருவர் ஒருவருடன் பேசாமல் பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் கூட ஒரே வீட்டுக்குள் ஒரே குடும்பத்தில் வாழ்ந்து வந்த நேரங்களுக்காய் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை ஒரு தருளும். உங்கள் வழக்கை செய்வதை இடைய கைக்கு தெரிய வேண்டாம் என்று மொழிந்த எங்கள் அன்பு இயேசுவே, எங்கள் அருகில் வாழ்கின்ற ஏழைகளுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்தபோது நாங்கள் செய்ததை பிறர் பார்க்க வேண்டும், பிறருக்கு அது தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்த உதவியை விளம்பரப்படுத்திய நேரங்கள் மற்றும் நாங்கள் கொடுத்த உதவியை பெற்ற அந்த ஏழை உள்ளங்களுக்கு எங்கள் செயல்கள் எத்தனை மன காயங்களை ஏற்படுத்தும் என்பதை உணராமல் இருந்த நேரங்களுக்காகவும் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். கருணை தெய்வமே பாரும், எங்கள் பாவங்களை நீ ஒரு தருளும். கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீ ஒரு தருளும். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்று மொழிந்த எங்கள் அன்பு இயேசுவே, அமைதி இல்லாத குடும்பங்களில் குழப்ப மனநிலையில் இருக்கின்ற நட்புகள் மத்தியில் சமுதாயத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளில் நாங்கள் தேவையில்லாத காரியங்களை பேசி பிரச்சனைகளை இன்னும் பெரிதுபடுத்துகின்ற விதமாக நடந்து கொண்ட நேரங்கள் மற்றும் அமைதியை ஏற்படுத்துவதற்கு பதிலாக பல நேரங்களில் அங்கு அதிகமான குழப்பங்களை, பிரச்சனைகளை, சண்டை சச்சரவுகளை எங்கள் பேச்சினால் ஏற்படுத்தி எங்களில் பலர் அதில் குளிர் காய ஆசைப்பட்ட நேரங்களுக்காய் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். கருணை தெய்வமே பாரும், எங்கள் பாவங்களை
தேவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் விலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இளமல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாள செயல்களாம் கிறிஸ்துவின் மறை உண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு நீர் உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைய செய்வீராக. நம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். முதல் மனிதன் ஆதாம் இறைவனின் கட்டளை மீறி அவரது அன்பை இழந்து பாம்பின் சூழ்ச்சியால் பாவத்தில் விழுந்தார். நாமும் ஆண்டவரின் கட்டளை ஒழுங்குடன் கடைபிடிக்காமல் வெறுமனே கடமைக்காக பின்பற்றுகிற போது கடவுளின் அன்பை இழந்துவிடக்கூடும் என்பதை விவரிக்கின்றது இன்றைய முதல் வாசகம். நாம் கவனமுடன் செவிப்பிடித்து நமது வாழ்வாக்குவோம். முதல் பெற்றோரை படைத்ததும் அவர்களின் பாவமும். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 7-9 முடிய மற்றும் 3ஆம் அதிகாரம் 1-7 முடிய. ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதோனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றால். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன, அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை வைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள்
கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பல்லவி. ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவர் அழகுடன் படைத்த முதல் மனிதனான ஆதாம் வழியாக பாவம் உலகத்திற்குள் நுழைந்தது. அதே நேரத்தில் புதிய ஆதாமான இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்ததன் வழியாக அலகையின் பிடியிலிருந்து நம்மை மீட்டு நமக்கு புது வாழ்வு கொடுத்தார் என்பதை இன்றைய 2ஆம் வாசகம் வழியாக திருத்தூதர் பவுல் எடுத்துரைக்கின்றார். இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்டு நமது வாழ்வாக்குவோம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவார்த்தைகள் 12-19 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பு உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் மறைந்து பிறந்தவருக்கு முன்னடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதனின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கு மிகுதியாக கிடைத்தது. இந்த அருள் கொடையின் விளைவு வேறு, அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில், ஒரு மனிதர் செய்த குற்றத்திற்காக தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை. பலருடைய குற்றங்களுக்கு தீர்ப்பாக கிடைத்ததோ அருள் கொடையாக வந்த விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலோ அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புரைவாகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என உறுதியாக நம்பலாம் அன்றோ. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆ
வாசகம். மத்தேயு நற்செய்தி அத்தியாயம் 4 இறைத்திரு வசனங்கள் 1-11 முடிய. இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீ இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அழகை அவரை எருசலேம் திருநகரத்துக்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவர் நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உம் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அழகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளது என்று சொன்னார். மறுபடியும் அழகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையும் அவருக்கு காட்டி, அவரிடம் நீ நெடுஞ்சான் கடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தும் உமக்கு தருவேன் என்றது. அப்போது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி ஒருவருக்கே பணி செய் என்று என்றும் மறைநூல் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அழகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, 2026 ஆண்டின் தவ காலத்தை நாம் கடந்த 18ஆம் தேதி துவங்கினோம். துவங்கி 4 நாட்கள் முடிந்து 5வது நாளிலே நாம் இருக்கிறோம். உங்கள் இருக்கிற அநேகருக்கு இது எத்தனாவது தவ காலம்? அதுவும் கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிற, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3 வயசு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு நல்லா. அப்போல்லாம் இந்த ஆலயத்துக்கு கூட்டம் ஒன்றும் தெரியாது. அப்போ நான் பார்க்குறேன், என்னுடைய இந்த வயதை கழித்து பார்க்கிற போது ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய வாழ்வில் இந்த தவ காலம் வந்து போயிருக்கிறது. உங்களுடைய வாழ்விலும் கூட இந்த தவ காலம் ஏன் அப்படி ஒரு கேள்வி நம்ம இன்னைக்கு எழுப்பி இருக்கிறோம். ஏன் இந்த தவ காலம்? நீங்க பதில் சொல்வீங்க, 40 நாட்கள் ஆண்டவர் நமக்காக பாடுபட்டார், நமக்காக வேதனைப்பட்டார், சிந்தியது, ரத்தம் சிந்தியது எல்லாம் தியானிப்பதற்காக. இந்த நோன்பு, இந்த ஜபம், இந்த தர்மம், இதையெல்லாம் வழியாக என்னை நான் புதுப்பித்துக் கொள்வதற்காக திருவை ஏற்பாடு செய்து கொடுத்தது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, இந்த 18ஆம் தேதி திருநெற்று புதனன்று காலை திருப்பலியில் நான் வைத்த மறை உரையில் நான் சொன்னேன், திரும்பி வாருங்கள், மனம் திரும்புங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. ரிப்பன்ட், திரும்பி வாருங்கள், திருந்தி வாருங்கள் என்று கடவுள் கொடுக்கிற அழைப்பு அப்படின்னு நான் அன்று உங்களோட கூட மறை உரையிலே பகிர்ந்து கொண்டேன். என்னுடைய ஒரு சிந்தை தான் இன்னைக்கு இந்த சிலுவை வழிபாடு நாம் இன்னைக்கு செய்ய இருக்கிறோம். இயேசு இப்படியெல்லாம் கூட இன்னைக்கு உலகத்துக்கு மீட்பை கொண்டு வந்திருக்கலாம். இந்த உலகத்துக்கு ரட்சணத்தை கொண்டு வருவதற்காக பல யுத்திகளை பயன்படுத்தி இருக்கலாம். ஏன் அவர் இந்த சிலுவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த சிலுவை அர்த்தம் என்ன, ஆழம் என்ன, பொருள் என்ன என்பதை தான் இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கிறோம். சிலுவை தான் வாழ்வு, சிலுவை தான் மீட்பு, சிலுவை தான் உயிர்ப்பு. அவ இயேசு மிக அழகாக தெளிவாக அறிந்து கொண்டார், அனுபவித்தார். ஆகவேதான் பார்த்தீங்கன்னா இந்த சிலுவையிலே அவர் தன்னுடைய திரு செந்நீரை சிந்தி நமக்காக உயிர் நீத்தது மட்டுமல்ல, ரத்தம் சிந்தல் வழியாக இந்த உலகிற்கே அவர் என்ன பண்றார்? மீட்பை உணர்கிறார்.
நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை கேட்க இருக்கிறோம். அவர் இயேசு பத்தி சொல்றாங்க, அவர் நம்மை போல நம்மில் ஒருவராக இருந்தார், மனிதராக. பாவம் தவிர அவர் நம்மிலே ஒருவராக தான் இந்த குழந்தையாக கிறிஸ்துமஸ் விழாவெல்லாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் என்ன, இதுதான் நம்ம சிந்திக்க இருக்கும். மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு உலகம். நம்மள அநேகர் இந்த 40 நாள்ல நான் சொன்ன மாதிரி நிறையவற்றை தவிர்த்திருக்கலாம். இதையெல்லாம் செய்ய மாட்டேன், இதையெல்லாம் செய்வேன். இப்போ நான் சொன்ன மாதிரி குடிக்க மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன், காலை உணவு தவிர்ப்பேன், இறைச்சி தவிர்ப்பேன், அசைவ உணவை தவிர்ப்பேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதையெல்லாம் செய்வேன். தினந்தோறும் திருப்பலிக்கு செல்வேன், அல்லது சிலுவை பாதையை தியானிப்பேன், ஆராதனையில கலந்து கொள்வேன், இறை விவிலியத்தை வாசிப்பேன். அப்படியெல்லாம் கூட பல நேரங்களில் பல முயற்சி நம்ம எடுத்து கொண்டு இருக்கலாம். இப்போ அரசாங்கம் உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் வந்து அஃப்கோர்ஸ் தேர்தல் வரப்போகுது. புதிய ஆட்சி அமைக்க போறவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்படி இன்னைக்கு மேனிஃபெஸ்டோ அதை பற்றி நான் சொல்கிறேன், எப்படி மக்களை கவருவாங்க, நிறைய இலவசங்களை எல்லாம் கொடுப்பாங்க, அது வேற விஷயம். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் யோசித்து கொண்டிருந்தேன். தள்ளுபடி. நீ பார்த்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி, தங்க நகை வாங்கின தள்ளுபடி பண்ணால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, சந்தோஷப்படுவீங்க. விவசாய கடன் தள்ளுபடி, அது தள்ளுபடினா இப்போ 1 லட்சம் 10 லட்சம் கடன் வாங்கியிருப்பாங்க, அவளை கட்ட முடியாது. கவர்மெண்ட் சொல்லுது, நீங்கள்லாம் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா உங்கள் கடன் அத்தனையும் நான் தள்ளுபடி செய்து விடுவேன், நீங்கள் முழுவதுமாக நீங்கள் இனிமேல் கடன்காரம் இல்லை, முழுவதுமாக விடுதலை பெற்றவராக இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு ரொம்ப அழகாக, இன்னைக்கு ரொம்ப அழகான இந்த வசனம், நான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த வசனத்தை வாசிப்பது ஒன்று உங்களுக்கு மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கொலோசியர் திரும்பவும் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெற்றடச் செய்தார், நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அடித்து விட்டார். அதை சிலுவையில், நல்ல வசனம் கவனிங்க, அதை சிலுவையில் ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால், ஆட்சியால், அதிகாரம் கொண்டோர் ஆகியோர் படன்கலைகள் எல்லாம் கிறிஸ்து பிடுங்கி கொண்டார். யோசிச்சு பாருங்க. நீங்க அமைந்த ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்க இருக்கு. நான் சொன்ன ஒரு கடன், 10 விவசாய கடன், அந்த கடன் இந்த கடன்லாம் தள்ளுபடி செய்தல் ரொம்ப ஈஸி. எவ்வளோ பெருத்த மகிழ்ச்சி. எங்க வட்டி மேல குட்டி போட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். கண்களை மூடுங்க. நான் இந்த ஒரு சிலுவை வழிபாடு ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள்ல இதை நாம் செய்கிறோம். ஒரு பாடலை இசைக்க போகிறோம். 10 கட்டளைகள். ஆண்டவர் மோசே கொடுத்த கட்டளைகள் 10. ஒவ்வொரு கட்டளையும் பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய நேரம் நான் சொன்னதுதான், இந்த ஆண்டு இதையெல்லாம் நான் செய்ய போறது இல்லை, இதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படி எடுத்திருக்கலாம். பல நேரங்களில் நீங்கள் விழுந்திருப்பீங்க. பல முறை செய்யணும்னு நினைப்பீங்க, எவ்வளோ செய்ய முயற்சி பண்றானா அது என்னால் செய்யாம இருக்க முடியல, நானும் எவ்வளோ கண்ட்ரோலா இருக்க பாக்குறேன், சான்ஸே இல்லை, இப்படிலாம் இருக்கக்கூடாது நினைக்கிறேன், ஆனா அதால என்ன இருக்க முடியல, இப்படிலாம் இருக்கலாம் நினைக்கிறேன், அப்படிலாம் என்ன இருக்க முடியல அப்படின்னு ஒரு போராட்டம் தான். கண்களை மூடுங்கள். இந்த ஒரு தவக்காலம் நான் சொன்ன மாதிரி கடந்து வந்த தவக்காலம் விட்டுடுங்க. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டினுடைய தவக்காலம் எனக்கும் உங்களுக்கும் விடுக்கிற மிகப்பெரிய ஒரு அழைப்பு. எல்லாத்தையும் என்னால பண்ண முடியாதுங்க, நான் மனுஷன். இயேசுவே அவருக்கே சோதனை வந்துச்சு, நம்ம வாசிச்சோம். நானும் நீங்களே எம்மாத்திரம். ஆனா ஒண்ணு செய்யலாம், இதையாவது ஒன்றை. எனக்கு மூக்கு மேல கோவம் வருது. நான் நிறைய கெட்ட படங்கள்லாம் பார்க்குறேன், நிறைய பொறாம பிடிச்சி அடையிறேன். அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை கண்டா என்னால நிம்மதியா இருக்க முடியல. எனக்கு நிறைய ஆணவம் இருக்கு, எனக்குள்ள அகங்காரம் இருக்கு, எனக்குள்ள அதிகார அந்த விஷயம் இருக்கு. மாதிரி நிறைய விஷயங்கள். செல்போனை நான் நிறைய நேரம் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க இன்னைக்கு ஒண்ணு தாங்க பண்ண போறீங்க. இன்னைக்கு ஒண்ணு மட்டும் மனசுக்குள்ள நினைச்சு ஆண்டவருடைய அந்த சிலுவை, நான் சொன்னேன் கடந்த ஆண்டுல நிறைய பேர் சொன்னாங்க, ஃபாதர் அந்த சிலுவையில் அரைஞ்சிட்டேன், அந்த ஒரு பாவத்தை விட்டு விடுங்க முயற்சிட்டேன் ஃபாதர், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா அஃப்கோர்ஸ் பார்த்தா என்னால கண்டிப்பா அதில் வெளியே வருவதற்கு என்னால முடிஞ்சது. நான் முதல் நாள் சொன்னேன், 40 நாட்கள் நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அதை நீங்க கண்டிப்பா பழக்கப்படுத்துவீங்க. இப்ப நான் காலைல 5 மணிக்கு எழுந்து முடிவு பண்ணிட்டேன். முதல் நாள் எழுந்த 2வது 3வது நாள் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நான் இதை பழக்கப்படுத்திக்கலேன்,
எனக்கு 40 நாள் முடிஞ்சாக்க எனக்கு அலாராமே தேவையில்லை. ஐ டோன்ட் வாண்ட் அலாம். நான் ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா என் பாடி டியூன் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்க நான் நிறைய விஷயம் இருக்கு. நான் சொல்றேன், உடல் ரீதியா மன ரீதியாக நிறைய பிரச்சனைகளை, நிறைய சோதனைகளை இன்னைக்கு நாம சந்தித்து கொண்டு இருக்கோம். இது யாருக்குமே தெரியாது. நீங்க செய்ய போற ஒண்ணுதான், அந்த பேப்பர்ல எப்படி ஆணி வைத்து ஆண்டவர் கடன் பத்திரத்தை அழித்து விட்டார், நீங்களும் அடிக்க போறீங்க. எனக்கும் என் ஆண்டவருக்கும், எனக்கும் என் கடவுளுக்கும். நான் என்ன எதிலிருந்து வெளிவரணும்? மற்றவங்க முன்னாடி எனக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க என்ன பாக்க, நான் ஆண்டவரே எனக்குள்ள நிறைய அந்த வன்மம் இருக்கிறாது, நிறைய கோபம் இருக்கு. நீ அழகா சொன்ன, நிறைய என்னால் மன்னிக்க முடியல. சிலரை பார்த்தா எனக்கு என்னை பத்தி தப்பா பேசியிருக்காங்க, எனக்கு அந்த ஹர்ட் ஃபீலிங்ஸ் இருக்கு. நான் நிறைய என் வார்த்தைகளால் அடுத்த ஹர்ட் பண்ணிட்டே இருக்கேன், காயப்படுத்துகிறவனாக இருக்கிறேன். என் பிள்ளைகளை எரிச்சல் படுறேன். பிள்ளைகள்லாம் கூட நிறைய நேரங்கள்ல கீழ்ப்படியாம இருக்கலாம், திருடலாம், இந்த மாதிரி ஒழுங்கா படிக்காம சோம்பேறித்தனமாக இருக்கலாம். நிறைய விஷயம் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இது யாருக்குமே நம்ம சொல்ல போறது இல்லை. ஆனா என் ஆண்டவருக்கு தெரியும். நான் அந்த ஒரு தவற்றை, அந்த குற்றத்தை, அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு முயற்சியை நான் இப்போ இறங்க போறேன். கண்ணை மூடிட்டுங்க. இந்த பேப்பர் ஒரு ஆணி சுத்தி பிள்ளைங்க இருக்காங்க. 5 இடங்கள்ல நாம் வச்சிருக்கோம். இது ஒரு வெளி அடையாளம் தான், நான் சொல்ற மாதிரி ஒரு அடையாளம். ஆனா எனக்குள்ளே இது மிக ஏற்படுத்த போகிற தாக்கம், எனக்குள்ளே ஏற்படுத்த போகிற மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமா நீங்க உணர்வு. ஏன்னா வசனம் சொல்கிறது, ஆணி அடித்து அவர் அறவே ஒழித்து விட்டார். எனக்கு என்னுடைய வாழ்வுல, நம்முடைய வாழ்வுல இந்த ஒரு விஷயம், அது எதுவாக, சிறு பிள்ளைகள் கூட கலந்துக்கலாம். இதுல எதுவாக இருந்த, அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுறேன், ஒழுங்கா இப்ப எக்ஸாம் டைம்ல படிக்கிறதே இல்லை, தூங்குறேன், டிவி பார்க்குறேன், செல்போன் கேம் விளையாடுறேன், நிறைய தப்பு செய்கிறேன், இந்த மாதிரி எல்லா நிலையும் சிறு பிள்ளைகள் பெரிய வரை நம்ம அனைவருமே ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு வெளிவரணும் அப்படி ஆசை இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்த இப்போ நீங்க செய்ய போறீங்க. நான் சொன்ன இந்த பாடலானது இப்போது இசைக்கப்படும். விளக்குகளை எல்லாம் அணைத்து விடுங்கள். நான் சொன்னேன், நம்ம உள்ளார்ந்த விதத்தை ஒரு ஆன்மீக பயணம். நான் சொன்ன மாதிரி இது உங்களுக்குள்ளே நீங்க போகணும். போயிட்டு உண்மையாகவே இந்த ஒரு விஷயம் எனக்கு மட்டும்தான் இது என்னை தொல்லைப்படுத்தி கொண்டு இருக்கிற ஆண்டவரே, என் கடன் பத்திரம் இது பெரிய விஷயம். ஆனா நீங்க எப்படி இந்த சிலுவையில ஆணியா அடிச்சு எங்களுடைய அந்த கடன் பத்திரத்தை அழிச்சிங்களோ, என்னுடைய இந்த சின்ன முயற்சி, இந்த 40 நாட்கள் நான் அதுல இருந்து வெளிவர எனக்கு ஆற்றலை கொடுங்க, எனக்கு சக்தியை கொடுங்க, எனக்கு வலிமையை கொடுங்க. மீண்டும் விடுவதால் பரவாயில்லை. இந்த ஒரு கன்னி முயற்சியை எடுப்பதற்கான ஒரு அழகான இந்த சிலுவை வழிபாட்டில நாம் பங்கேற்போம். நேரத்தை கருதி மிக விரைவாக வாருங்கள். பாடல் இப்போது இசைக்கப்படும். மிக வேகமாக 5 இடங்கள்ல, இந்த ஆலயத்துக்குள்ள 3 இடங்கள் இருக்கு, வெளியில வச்சிருக்கோம், ரைட் சைட்ல இருக்கு, ஃப்ரண்ட்ல இருக்கு. தயவு செய்து நேரத்தை கருதி வேகமாக உள்ளார்ந்த விதத்தை உணர்ந்து இந்த பாவத்தை மனசு நினைச்சுங்க. எது நீங்க எதிலிருந்து வெளிவரணும், எதை விட போறீங்க, ஆண்டவரே இதை அடிச்சு நொறுக்குன ஆண்டவரே என்று சொல்லி இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வோம். சிறுபிள்ளைகளும் கொண்டாந்துக்கலாம். வேகமாக, ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம். வரிசையா அப்பா 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 வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே உன் மகனேனும் தகுதியற்றே உன் மகனேனும் தகுதியற்றே அப்பா 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 வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே உன் மகனேனும் தகுதியற்றே உன் மகனேனும் தகுதியற்றே அப்பா அப்பா அப்பா
நம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. மாந்தரீகம், மூட நம்பிக்கை, பில்லி சூனியம் இவற்றை நம்பி வந்தே ஜோதிடம் பார்த்தே அன்பை மறந்து விட்டே. உன் மகனிடம் தகுதியற்றே, உன் மகளிடம் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. கடவுளுடைய திரு பெயரை வீணாக சொல்லாதே. இறைவன் பெயரை வீணாய் சொல்லி ஆணையிட்டு பாவம் பல செய்தேன். புனிதம் இழந்து விட்டேன், உன் அருளை இழந்து விட்டேன். நான் இறைவன் பெயரை வீணாய் சொல்லி ஆணையிட்டு பாவம் பல செய்து புனிதம் இழந்து விட்டேன், உம்மருளை இழந்து விட்டேன். திரும்பி வந்தேன் அப்பா 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 அப்பா. வானுக்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகளிடம் தகுதியற்றே, உன் மகளிடம் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. கடவுளின் திருநாட்களை புனிதமாக அனுசரி. ஞாயிற்றுக்கிழமைகள் கடத்திரு நாட்களில் திருவிருந்தில் பங்கு கொள்ளவில்லை. நேரம் வீண் செய்தேன், தினம் ஜெபிக்க மறுத்து விட்டேன். ஞாயிற்றுக்கிழமைகள் கடந்திரு நாட்களில் திருவிருந்தில் பங்கு கொள்ளவில்லை. நேரம் வீண் செய்தேன், தினம் ஜெபிக்க மறுத்து விட்டேன். திரும்பி வந்தேன் அப்பா 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 அப்பா. வானுக்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனிடம் தகுதியற்றே, உன் மகனிடம் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. தந்தையே
சென்றே பாவி நான் நடந்தேன், மதிக்க தவறிவிட்டேன், என் பொறுப்பை இழந்து விட்டேன், திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன், உன் மகனின் தகுதியற்றேன், உன் மகனின் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா. கொலை செய்யாதே, பிறருக்கு தீங்கு நற்பெயருக்கு களங்கம் வஞ்சகம் செய்து தீயவை நினைத்தேன், கருகலைப்பு செய்தேன், உன் மன்னிப்பை இழந்து விட்டேன். நான் பிறருக்கு தீங்கு நற்பெயருக்கு களங்கம் வஞ்சகம் செய்து தீயவை நினைத்தேன், கருக்கலைப்பு செய்தேன், உன் மன்னிப்பை இழந்து விட்டேன், திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானுக்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன், உன் மகனின் தகுதியற்றேன், உன் மகளினும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா. மோகப்பாவம் செய்யாதே, நடையுடையிலும் பாவனையிலும் வீண் கவர்ச்சி செய்தேன், தீயவை கண்டேன், இன்பம் அடைந்து வந்தேன், என் தூய்மை இழந்து விட்டேன். நான் நடையுடையிலும் பாவனையிலும் வீண் கவர்ச்சி செய்தேன், தீரவை கண்டேன், இன்பம் அடைந்து வந்தேன், என் தூய்மை இழந்து விட்டேன், திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானுக்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன், உன் மகனின் தகுதியற்றேன், உன் மகளினும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா. களவு செய்யாதே, பிறரின் உடைமையை பிறரின் சொத்துக்களை ஆசை மிக கொண்டு சேதப்படுத்தி உள்ளேன், குடித்த சூது செய்தேன், என் கண்ணியம் இழந்து விட்டேன். நான் பிறரின் உடைமையை பிறரின் சொத்துக்களை ஆசை மிக கொண்டு சேதப்படுத்தி உள்ளேன், குடித்து சூது செய்தேன், என் கண்ணியம் இழந்து விட்டேன், திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானுக்கெதிராகவும்
நாம் அனைவரும் கண்களை மூடுவோம். அற்புதமான ஒரு சிலுவை வழிபாட்டில நாம் இணைத்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு வெளி அடையாளம் தான், ஆனா உங்களுக்குள்ளே ஏற்பட்டு இருக்கிற ஒரு அனுபவம் நிச்சயமாய் இந்த சிலுவை வழியாக தான் இந்த உலகம் மீட்பை கண்டது. இது சிலுவை மிகப்பெரிய ஒரு ஆற்றல். இந்த சிலுவை நமது வாழ்வு. இந்த சிலுவையில் தான் இயேசுவின் உயிர்ப்பு. ஆகவே இந்த 40 நாட்கள்ல 5 நாட்களை கடந்து விட்டோம். கண்களை மூடுவோம். நான் சொன்னதுதான் மீண்டும் மீண்டுமா எனக்கு தெரியாது. இப்ப நான் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படி யோசிச்சிருக்கேன் வச்சுங்களேன், அதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது எனக்கு சக்தி கொடுங்க, அதுல இருந்து நான் அதை அறவே அதை ஒழிக்கணும் ஆண்டவர். என்கிட்ட அது இல்லாம போன ஆண்டவர். இதுதான் உண்மையான மனமாற்றம். திருப்பி திருப்பி அதே தப்ப செய்து கொண்டிருந்தா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன், கண்டிப்பா ஒரே நாள்ல நான் முடியாது. இதுதான் இது தவக்கால். நமக்கான அருளை கொடுப்பது, நமக்கான வல்லமையை கொடுப்பது. கண்களை மூடி இந்த 40 நாட்கள்ல நீங்க அறிந்த அந்த ஒரு விஷயம் நிச்சயமாய் சிலுவையில ஆணி வைத்து அறைந்திருக்கிறீர்கள். கடவுளுக்கும் உங்களுக்குமான் அந்த கடன் பத்திரத்தை எப்படி ஆண்டவர் அறவே ஒழித்து விட்டாரோ, இன்ற நாளில் நான் சொல்ல எடுத்திருக்கிற அந்த ஒரு பாவமோ ஒரு பிரச்சனை, ஒரு பழக்க வழக்கம் அல்லது முழுமையாக உங்களுக்கான விடுதலை ஆண்டவர் தருவார். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். அப்போ அதபடி ஆல்ரெடி பிரசங்கம் வச்சு திரும்ப ஒரு பிரசங்கம் தேவைப்பட்டிருந்தாலும் நாம் இன்னைக்கு கேட்ட இந்த நற்செய்தியின் ஒரே ஒரு சிந்தையை மட்டும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இன்னைக்கு எதை பற்றி நாம சிந்திச்சோம்? நற்செய்தி வாசகம், சோதிக்கப்படுதல். ஏன் இயேசு சோதிக்கப்பட்டார்? சோதனை எல்லாருக்கும் வருது. வசனம் மிக அழகாய் வாசி கேட்டோம். அழகை அவரை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். அப்படி ஏன் இயேசு சோதிக்கப்படணும்? அவர் தான் இறை மகனாச்சே. சும்மா சொல்லுங்க, ஏன்னா வழக்கமா நம்மளே பேசிட்டு போல, நம்மள மாதிரி மனிதனாக. வேற எதுக்காக இயேசு சோதிக்கப்படணும்? அவர் கடவுள் தானே, இறை மகனாச்சே. ஒரு அழகான ஒரு ஆள் சொல்ற, ஒரு பெரிய ஒரு வெளிநாட்டை சொல்றாரு, ஒவ்வொருடைய வாழ்வில் இந்த சோதனை என்பது கண்டிப்பாக நாம் சந்திக்க வேண்டியதான். இதுதான் வாழ்வினுடைய திறவுகோல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் நிறைய பேரை யோசித்து கொண்டு இருந்தேன். அவங்களுடைய வாழ்வில சொல்றாங்க, நான் இப்போ சென்னைக்கு வந்தப்ப நிறைய ஒண்ணுமே கையில இல்லை, நான் கெட்டு போவதற்கு நிறைய வழிகள்லாம் எனக்கு முன்பாக இருந்தது. இதுதான் சோதனை. ஆனா அதையெல்லாம் நான் என்ன பண்ணேன், கத்துக்கிட்டேன். ஐயோ இது தப்பான வாழ்க்கை, இந்த கெட்ட பழக்கம், இந்த மாதிரியான வாழ்ந்தா என் வாழ்வு அழிஞ்சு போயிடும் சொல்லி நான் அதிலிருந்து என்னை என்ன பண்ணேன், தனித்து எடுத்துக்கொண்டேன். சோதனை அப்படின்னா நீங்க சொன்னா நான் சொல்வேன், இது அனைவருமே நம்முடைய வாழ்வில் சந்திக்கணும். இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைங்களாம் எக்ஸாம் பண்ணுறான் பாருங்க. காலையில் எழுந்துக்கணும், அம்மா எழுப்பாங்க, 5 மணி எழுந்துற அடையே படுறான். அவனுக்கு தூக்கமாக வரும், நிறைய தொல்லையார். நைட்டு ஃபுல்லாக படி 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 படின்னு அந்த அம்மா அவனை பண்ணோம். அவனுக்கு இப்போ அதை டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஒரே தொல்லையாக இருக்கும், ஒரே கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீ பார்த்தீங்கன்னா அந்த மகனோ அந்த மகளோ இந்த நாட்களில் அதுக்காக செலவிடும் போது அவன் புடமிடப்படுகிறான்னு சொல்கிறான். அவன் அந்த நேரத்தை கொடுக்குறான், அவன் வருத்திக்கிறான், தன்னை வருத்திக்கிறான். எனக்கு தூக்கம் வருது, நானும் ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடணும், கொஞ்ச நேரம் செல் பார்க்கணும், டிவி பார்க்கணும். வேணாம், இது ஒரே எனக்கு பயங்கரமா இருக்கு, முடியல என்னால. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எந்த மாதிரி பிள்ளைகள்லாம் இதெல்லாம் நான் சொன்னேன், இந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு இந்த கஷ்டத்தை ஏத்துக்கிற பிள்ளைங்க, அல்லது நான் சொன்னேன் செல்போனும் டிவியை பார்க்காம அதிகமான நேரத்தை தூங்காம வேஸ்ட் பண்ணாம சோம்பேறியா படிப்புல அதிகமாக பிள்ளைகள் கண்டிப்பாக நீ பார்த்துருப்பீங்க. நான் சொல்லல, அவங்க அதிகமான மதிப்பெண் பெறுவதையும் பார்க்கிறோம். அப்ப இந்த சோதனை நான் இப்படிதான் பார்க்கிறேன். இயேசு தன்னுடைய வாழ்வில் அவர் மனிதனாக இருந்தார், இறைவனாக இருந்தார், ரெண்டுமே இறை மகனாக இருந்தார். அப்ப அவருக்கே தேவைப்பட்டது. இன்னும் அழகாக நான் இன்னும் ரொம்ப டீட்டெயிலா போனோம் அப்படின்னா, ஒவ்வொருக்குள்ளும் இருக்கிற ஆற்றல்களை
கொணர்வதற்கு தான் இந்த சோதனைகள் கொடுக்கப்படுதான் சொல்றாங்க. நான் சொன்னேன்ல, இப்போ நிறைய பேர் பல விதமான இங்கே உட்காந்துருக்கீங்க, பல கஷ்டங்களையும் கண்டு வந்திருப்பீங்க, நிறைய நிறைய அப்பெல்லாம் கையில் பைசா இருந்திருக்காது, நீங்கள் தனித்து விடப்படி சொந்தக்காரனை கூட இருந்தவனே சகோதர உங்களை கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க, நீங்கள் வறுமையில் இருந்திருப்பீங்க, வசதி இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் பாருங்க, இன்னைக்கு நீங்கள் அப்படியே வந்திருக்கீங்க பாருங்க. அப்போ நான் சொன்னது தான், அப்போதான் உங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட அந்த இருக்க உழைப்பு, கடின உழைப்பு, யார்கிட்ட கையேந்த கூடாது, தப்பான வாழ்க்கை முறை வாழக்கூடாது, சம்பாதிக்கணும், குழந்தைகளை பிள்ளைகளை காப்பாற்றணும். உங்களுக்குள்ள இருக்க அந்த ஆற்றல்கள் திறமைகள் வெளியே வருது பாருங்க. தினந்தோறும் வேலைக்கு போய் 1000 2000 சம்பாதிச்சீங்க பாருங்களேன். இதுதான் சொல்றாங்க, இந்த சோதனை நெகட்டிவா இல்ல பாசிட்டிவா பார்க்கணும் சொல்லிட்டு. நான் எப்படி இயேசு எங்க சோதிக்கப்பட்டார்? பாலைவனம் என்ன அப்படியே பூத்து குலுங்குமா? கலைஞர் நூற்றாண்டு பூங்காவா, தொல்காப்பிய பூங்காவா? என்ன ஒரே மரம் செடிகள்லாம் அப்படியே நீர் ஊற்று என்ன எப்படி இருக்கும் பாலைவனம்? மண்ணு, வெயில், காத்து, வாழைய முடியாது. எல்லாம் துபாய்க்கு போறாங்க. துபாய்க்கு போய் ஒரு பக்கம் தான் போகணும். நீங்க சஃபாரின்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போவான். நான் கூட போயிட்டு வந்தேன். ஐயோப்பா பயங்கரமா இருக்கு. வண்டி ஓடணும் அப்போ ரொம்ப நாள் முன்னாடி, இப்ப இல்லை. அப்படி ஒரு பாலைவனம், எங்க பார்த்தாலும் ஒரே வெயில். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாலைவனத்தை பத்தி நான் யோசிக்கும் போது, இஸ்ராயல் மக்கள் எங்க வந்தாங்க? எத்தனை ஆண்டுகள்? 1 ஆண்டா 2 ஆண்டா 40 ஆண்டு எங்க வந்தாங்க? யாரு கூட்டின்னு வந்தா? யோசிப்பா. ஆண்டவர் யாவே கடவுள் அந்த மக்களை பாருங்க, அதே பாலைவனம் தான், அதே வெயில் தான், அதே மண்ணு தான், ஒன்னும் கிடையாது, சாப்பிட்றதுக்கு ஒண்ணு, குடிக்க தண்ணி இல்லை. ஆனா கடவுள் எப்படி அவர்களை வழி நடத்தி வந்தார். டெசர்ட் ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க. பாலைவனத்துல நம்ம இவரெல்லாம் நிறைய புனிதர்லாம் இருக்காங்க. பணத்து அந்தோனியாலாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா காட்டுல போயிட்டு, சில ஃபாதர்ஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த அனுபவம் டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் ஒரு மாத கால அளவு தியானம் மேற்கொண்டோம் சாமியார் ஆகிறதுக்கு முன்னாடி. ஒரு நாள் அந்த ஃபாதர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ், வெறுமை. இன்னைக்கு ஒரு நாள் அந்த அனுபவத்துக்கு போனோம் சொன்னார். எங்களெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஐயோ அப்பா முடியவே இல்லை, வெறுமை, ஒண்ணுமே இல்லைங்க. டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்க இருக்க எத்தனை பேர் டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் சொன்னேன், துபாய் சும்மா ஒரு 1/2 hour இருந்துட்டு வந்துடலாம். அங்கேயும் குடும்பம் நடத்த முடியுமா? அங்கேயும் வாழ முடியுமா? துபாயில் மலை பகுதியெல்லாம் வேற மாதிரி இருக்கும், சில பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பயங்கரமா வச்சிருப்பான், வாழவே முடியும். ஆனாலும் இங்க தான் பாயிண்ட். இப்போ இதான் அப்ப இயேசு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இத சோதனை எப்படி வெற்றி கொள்கிறார் என்பதைதான் இன்னைக்கு நம்ம அதை அவருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தன்னுடைய ஆற்றலை வெளிக்கொணர்வதற்காக இந்த சோதனையை அவர் எதிர்கொள்கிறார். 2வது, இந்த சோதனை எப்படி வெளியே வரார் அப்படின்னு நான் பார்க்கும்போது, நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் வில் பவர். இப்போ இங்க இருக்க நிறைய பேர் இருப்பீங்க, ஒரு சில பேர் எனக்கு தெரியும், அவங்களாம் அந்த கேன்சர் நோய். இப்போ எனக்கு நான் பல மனிதரை பார்த்துருக்கேன். ஒருத்தர் சொன்னாங்க, உங்களுக்கு த்ரோட் கேன்சர். நான் இதை பத்தி சொல்லி ஒரு ஃபாதருக்கு, மிகப்பெரிய ஆள் ஃபாதர், பயங்கரமான பேச்சாளர். அவர் உலகம் ஃபுல்லாக போய் சுற்றி மாதாவை பற்றி புட்டு வைப்பார். 40 நாளில் செத்துட்டேன். 45 வயசு தான் சொல்லி ஒரு கொஞ்ச நாள்லயே அவர் இறந்து போனேன். ஏன்னா அதை ஏற்றுக்கொள்ள மனநே இல்லை. அதே நான் இன்னொரு ஆளை பார்க்குறேன். நான் சொன்னேன், இன்னொரு ஒரு அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர், ஒரு பிரஸ்டே இல்லை, இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வில் பவர். அதை எப்படி சந்திப்பது? எல்லாருக்கும் பிரச்சனை வருதுங்க. எனக்கு உடல் ரீதியா பிரச்சனை, மன ரீதியா பிரச்சனை, பண பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை இருக்கு எல்லாரும். நம்ம எனக்கு அது எப்படி வில் பவர்? நீங்க பாத்தீங்கன்னா முதல் வாசகத்தை வாசி கேட்டு அவங்க அவுட் ஆயிட்டாங்க. யாரு? நம்முடைய முதல் பெற்றோர்கள். கீழ்ப்படியில அதெல்லாம் அவுட், அவ்வளவுதான். கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்பை அவங்க இழந்து போனார்கள். ஆனா இன்னைக்கு உங்களையும் என்னையும் கடவுள் நமக்கு சோதனை இந்த உலகத்தில் உண்டு. சோதிப்பது எல்லாருக்கும் இருக்கான். சோதனை வீழ்வதுதான் முக்கியம், வீழக்கூடாது. அதை எதிர்கொள்ளணும். அதை வெற்றி கொள்ளக்கூடிய வலிமையை ஆண்டவர் எப்படி தரான்னா, எனக்கு ரொம்ப அழகாக பாசம் 3 சோதனை பத்தி வாசிக்கும் போது ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் என்ன பண்ண, எதை யூஸ் பண்ணார்? இறை வார்த்தையை தான் அவர் அது பயங்கரமான ஒரு கோலாக அடிச்சு தூக்குறார், நொறுக்கிறார். வேற எதுவும் பேசவே இல்லை. சாத்தான் அலறி அடித்து கொண்டு ஓடினான். தாமஸ் அக்வினாஸ் மிகப்பெரிய ஒரு திருஅவையில மிகப்பெரிய ஒரு புனிதர். அவர் இல்லைன்னா திருஅவையில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். தாமஸ் அக்வினாஸ் அவர் ஒரு 16-17 வயசு பையனா இருக்கும் போது
பார்த்தீங்களா, வீட்டில் பசங்க இருப்பாங்களே, அதே மாதிரி அவருக்குள்ள ஒரு ஆசை, தான் ஒரு குருவாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் வீட்டில் அம்மா அப்பா சொல்கிறான், ஐயோ நீ பயங்கரமான மண்டைக்காரன், நீ வந்து சாமியாரெலாம் போகக்கூடாது, நோ உன்னை நீ சாமியாரை போகக்கூடாது சொல்லிட்டாங்க. இவர் சொல்கிற பேச்சை கேட்கல. ஆகவே அந்த வீட்டில் என்ன பண்ண, ஒரு பெரிய குகை மாதிரி பண்ணி இந்த குகையில் அவர் அடைச்சி வச்சிட்டாங்க. 17 வயசு பையன், யார் அமிச்சா இவர் ஈஸியாக இதாக இருந்துவார். 17 வயசு பையனுக்கு என்ன ஆசை இருக்கும்? சும்மா சொல்லுங்க. பொம்பளை ஆசை தான், வேற என்ன? வயசு ஒரு பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, என்ன பண்ணாங்க, அவங்க அப்பா அம்மா பாரு, இந்த கதை தான் நிகழ்ந்த கதவை மூட்டு, போ இவர் எப்படி சாமியார் பார்க்கலாம். தாமஸ் அக்வினாஸ் என்ன பண்றாங்க, ஒரு அந்த அப்பெல்லாம் லைட்லாம் இல்லைல்ல, ஆகவே அந்த வாங்க அந்த விளக்கு அது எரிந்து கொண்டு இருந்த ஒரு அதை தூக்கி கிட்ட வந்து எரிச்சு வேணாம். அந்த பொண்ணு துண்டை காணும் துணி காணும் ஓடிடுச்சான். நீயா சொல்வா, இறை வார்த்தை நெருப்பு போன்ற. நீ நம்முடைய வாழ்வில் நிறைய நேரங்கள்ல நம்ம அனைவருமே பல விதமாக சொன்ன இந்த 40 நாள் நான் அதை இருக்க மாட்டேன், எப்படி இருக்க மாட்டேன், நிறைய பேர் சொல்லுவா, நான் எவ்வளோ ட்ரை பண்றேன் முடியலையே. கோவப்பட பார்த்தேன், ஐயோ நேற்று பிள்ளைகிட்ட பொன்னாட்டிக்கிட்ட சண்டை போட்டேன், அதை கொஞ்சம் லைட்டாக எடுக்க வேணாம் பார்க்குறேன், அவன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறான், ஒரே ஒரு ஈடு எடுத்துட்டேன். அந்த கறியை சாப்பிட பார்த்தேன், இந்த வேற ரம்ஜான், நான் வேற நானும் பார்த்தேன் ரம்லான்ல இஃப்தார் போட்டு தாக்குறான், ஐயோ முடியல நம்மால. அந்த விதவிதமா போறானமே, நம்ம நோன்பு இருக்கும்போது தான் அவன் போடுறான். ஓகே, அவன் எப்பவுமே தான் வரும். பார்த்தா விதவிதமா, ஐயோ கறிமீன்லாம் சாப்பிட நினைக்கிறேன், முடியலடா சாமின்ற மாதிரி. இதுதான் சோதனை வருவது அனைவருக்கும் இயல்பு. அதுல வீணாம இருப்பதற்கான முயற்சி தான் நான் சொன்ன அந்த வில்பவர். அந்த வில்பவர் உள்ள ஆண்டுடைய வார்த்தை. ஆகவே எனக்கு இயேசுவே அதை கொண்டுதான் எதிர்கொண்டார், அதை கொண்டுதான் வெற்றி கொண்டார். இன்னைக்கு நீங்கள் நானும் நம்மளாம் மனிதர்கள், நம்மளால முடியுமா? முடியும், முடியும். கடவுள் நமக்கான ஆற்றலை சக்தியை கொடுத்திருக்கிறார். முயற்சி எடுப்போம், ஆண்டவருடைய துணையை நாடுவோம், விழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பாடல் 94 இப்படியாய் சொல்கிறது. ஆண்டவர் தம் தோள் வலிமையினால் உம்மை பாதுகாப்பார், அவருடைய ரக்கைகளின் அடியிலே நீ தஞ்சம் அடைவீர். அற்புதமான ஒரு புனித காலத்தில் இருக்கிறோம். அவருடைய மிரக்கத்தையும் பொழிகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில நம்முடைய விண்ணப்பங்களை, தேவைகளை அவர் பாதம் எடுத்து எம்புவோம். திருச்சபைக்காக மன்றாடுவோம். உம்மால் ஏற்படுத்தப்பட்ட என் திரு அவையை வழிநடத்தி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதியும். இந்த அருளின் காலத்தில் உம் பிள்ளைகளை விசுவாசத்தின் பாதையில் நல்ல முறையில் நடத்தி செல்ல வேண்டிய
வரத்தை அவர்களுக்கு தந்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சோதனைகளை வெல்ல மன்றாடுவோம். ஜெபத்தாலும் தவத்தாலும் சாத்தானின் சோதனைகளை இயேசுவே நீர் முறியடித்தது போல நாங்களும் எங்கள் அன்றாட வாழ்வில் வரும் சோதனைகளான தீய எண்ணங்கள், கெட்ட பேச்சுக்கள், பொருள் ஆசைகள், கெட்ட நடத்தைகள் போன்றவற்றிலிருந்து விடுபடுகின்ற வலிமையை நீர் எங்களுக்கு தந்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இளைஞர்கள் இளம் பெண்களுக்காக மன்றாடுவோம். எங்கள் பங்கில் உள்ள இளைஞர் இளம் பெண்கள் உலக மாயைகளிலும் கவர்ச்சிகளிலும் தீய பழக்க வழக்கங்களிலும் சிக்கிவிடாமல் மது வார்த்தையை தங்கள் வாழ்வின் ஒளியாக கொண்டு நல்வழியில் நடக்க வேண்டிய வரத்தை தந்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எளியோருக்காக மன்றாடுவோம். சமுதாயத்தின் விளிம்பி நிலையில் வாழ்கின்ற மக்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டு எங்களால் ஆன எல்லா உதவிகளையும் செய்கின்ற மனதையும் எங்கள் அன்பிய பாதுகாவலி புனித ராணி மரியாளை போன்று நாங்களும் நீதியற்ற மக்களுக்காக தைரியத்தோடு குரல் கொடுக்கின்ற நல்ல உள்ளத்தை நீர் தந்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பிய குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். இன்றைய நாள் திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புனித ராணி மரியா அன்பிய குடும்பங்கள் அனைத்தையும் உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நீர் உமது ஆசிரால் முழுமையாக நிரப்பி பாதுகாத்து வழிநடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குறிப்பாக இந்த பொது தேர்வு எழுத துவங்கி இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், 10ஆம் வகுப்பு பிள்ளைகள், CBS மற்றும் மெட்ரிகுலேஷனுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிற பிள்ளை அத்தனை பேருக்காக மன்றாடும் இந்த நாட்களை வீணடித்து விடாமல், இந்த அருமையான பொன்னான நேரங்களை தவற விட்டு விடாமல், நேரத்தை படிப்பில் மற்ற காரியங்களில் அதிகமாக செலவழிக்காமல் படிப்பில் அதிகமாக நேரத்தை செலவழித்து இந்த தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையை தரவும், எந்த விதமான கலக்கமோ பயமோ அச்சமோ உடல்நல குறைவோ ஏற்படாத வண்ணம் பிள்ளைகளை தடுத்து ஆட்கொள்ளும்படியாய் மன்றாடுவோம். நம்ம கொடுக்கப்பட்டிருக்க இந்த புனித காலத்தை ஒவ்வொரு ஆண்டும் வருகிற ஒரு வருடாந்திர ஒரு வாடிக்கையான ஒரு காலமாக கருதி விடாமல், இந்த ஆண்டிலே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு விதமான முயற்சி நிச்சயமாய் நம்முடைய வாழ்வை புதுப்பிக்க கூடியதாக, நம்முடைய வாழ்வை திருத்திக்க கொள்வதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்க அற்புதமான வாய்ப்பு என்பதை உணர்ந்து அதற்கேற்ற போல் நம் வாழ்வை ஒழுங்குபடுத்திக் கொள்ள அருள் வேண்டுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். Father
வேளையில் நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகள் உம் திருமண் நாங்கள் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை இன்று நாங்கள் துவங்குகிறோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு ஒரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சியின் மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாட இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு எங்களை கடந்து செல்ல செய்தருளினார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்றி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்துமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பதை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருதை அருந்தி பின்பு கிணத்தை எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் விளைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவரை ஏற்றுக்கொண்டு என கண்டி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவுடைய மதத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திடும். இந்த புதிய நாளைக்காய் நன்றி செல்வோம். இந்த நாளை காண்பதுக்குரிய அருடைய ஆசை ஆண்டவர் அனைவருக்கும் தந்திருக்கிறார். அப்படி அருள்கரம் நம்மோடு இருந்து இந்த நாள் முழுவதும் நம் அனைவரையும் வழி நடத்த வேண்டுமாய் என்றால் சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ அத்தனை பேருக்கா, நம்முடைய ஜெபத்துக்கு கேட்டு யாவருக்கா, பலவிதமான உடம்புல நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்கா, நம்பிக்கையோடு இந்த திருப்பலி கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம் அனைவருக்கா சிறப்பாக என்றான். உயிர் தெழுவம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கும் திருமகளில் ஏற்றிடும் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணிதாயான மிக்க மரியாள் அரூக்கி அன்னை, அவருடைய கணவரான பொழுது யோசேப், நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான புடுதன் துணையார், புடுத திருத்துதர்கள் தோமா அன்னை, திரேசா, அல்போன்சா, தீப சகாயம், இவருடைய இளையமுக்கு குந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருட உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியானவரின் ஒன்றிப்பல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சாத்தானை அழகரை வெற்றி கொண்டார் என்று நாம் இன்னைக்கு வாசிச்சோம். கண்களை முடுவோம், கரங்களை விரிப்போம். இயேசு 40 நாள் நோன்பிருந்தார், தந்தையோடு ஒன்றித்திருந்தார், ஜெபத்தில் இருந்தார். ஆகவேதான் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆற்றலை, அந்த வில்பவ, அந்த சக்தியை உணர்ந்து கொண்டார். இந்த அழகனுடைய சோதனையை வெற்றி கொள்ள முடிந்தது. நீங்களும் நானும் கூட அப்படியான அருளை வேண்டி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த தெய்வீக ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நிலமாயிருப்பமாக நாங்கள் இதை நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லும், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதருக்கு முடிந்தவர எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவர அவருடைய பாத தண்டையிலே வந்து குடுமி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கிப்பார். எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும் சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்தோட திருவிடம் கொள்கிறார்.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவன் நேசித்தகிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிடப்படி தூயாவிய ஒத்துழைப்பா உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவர் இந்த புனிதமிக்க உடலான் பத்தத்தான் எல்லா விதமான குற்றகிருந்தும் தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்று உடைய கட்டளைகளை கருத்துணிக்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. ஒரு மனிதன் வழியாக இந்த உலகிலே பாவம் வந்தது. அப்படி 2ஆம் வாசம். அந்த ஒரு மனிதன் வழியாக இந்த உலகம் மீட்பை கண்டது. இந்த இயேசுவால் நீங்களும் நானும் கூட பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுவது இயல்பு. அதை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலை சக்தியை இறை வார்த்தையின் வழியாக நற்கருணையின் வழியாக ஆண்டவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெரு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென்.
அன்பானவர்களே, இன்று தவக்காலத்துடைய முதல் ஞாயிறு. நாம் அறிவித்தது போல இன்றைய நாளிலே நாம் தவக்காலத்தை துவங்கி இருக்கிறோம். நம்முடைய பங்கள பலவிதமான தவ முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருமுழுக்கு யோவான் மறைவட்டம், அந்த மறைவட்டத்தின் முதன்மை குரு நான் தான். ஆகவே இந்த நாளிலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறைவட்டத்திற்கு 12 பங்குகள் இருக்கிற இளையோர் குழுவினருக்கான ஒரு அரை நாள் தியானத்தை நம்முடைய கோடம்பாக்கம் பாத்திமா அன்னை ஆலயத்தில் இது காலை 10:30 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை நடைபெற இருக்கிறது. அருள்தந்தை ராஜ்குமார் சலேசிய சபையை சேர்ந்து வழி நடத்துகிறார். அவை நீ பார்த்தீங்கன்னா வழக்கமாக இளைஞர்கள் எல்லாம் பயங்கர பிஸியாக இருப்பார்கள். பல நேரங்களில் பல நிகழ்வுகள் அவங்களால் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கும். ஆகவே இப்படி அற்புதமான இந்த துவக்கத்திலேயே அவளுக்கான ஒரு தியானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நம்முடைய பங்கில் நிறைய இளம் உள்ளங்களாக இருக்கீங்க. நாங்கள் ஒரு 150-200 பசங்களை எதிர்பார்க்குறோம். அவை காலை 10:30 மணிலிருந்து மதியம் 2 மணி வரை அங்கே நடைபெறுகிற இந்த தியானத்தில் பல குருக்கள் தியானத்துக்கு இந்த பாவசன் கேட்பதற்காகவும் திருப்பலி மற்றும் மதிய உணவு ஏற்பாடு செய்திருக்கிறோம். நம் பங்கில் இருக்கிற வாலிப உள்ளங்கள் அனைவரும் இந்த மறைவட்ட அலைவு நடைபெறுகிற இந்த தியானத்தில் தவக்கால தியானத்தில் பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறே உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் நம்முடைய பங்கில் நான் தொடர்ந்து அறிவித்தது எப்படின்னா தெரியும், இந்த மறைக்கல்வி ஆண்டு விழா அப்படின்னு சொன்ன முதல் முயற்சி கன்னி முயற்சியாக மாலையில நடத்தலாம் அப்படின்னு சொன்னோம். பலவிதமான தயக்கம் இருந்தது. ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா நேற்று வந்தவங்க தெரியும் நினைக்கிறேன், இந்த ஆலயம் வளாகம் பிள்ளைகளாலும் மக்களாலும் நிரம்பி இருந்தது. ஆமாவே இல்லையா? அதுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலியை கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. தனிப்பட்ட முறையில் சொன்னாங்க, மைக்கிலும் சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த யூடியூப்ல இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கணும். அஃப்கோர்ஸ் நான் பல முறை சொன்ன மாதிரி ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழா, ஸ்கூல் ஆனுவல் டே எப்படி இருக்குமோ அதை மிஞ்சும் அளவுக்கு பலத்தை ஒரு கரவொலி கொடுக்கலாம். எதுக்கும் அதை மிஞ்சும் அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு 6:45 தொடங்கி 9:20 வரைக்கும் 9:15 வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இருந்தது. நான் முதல்ல யாருக்கு நன்றி சொன்னோம் அப்படின்னா, நான் கண்டிப்பாக பெற்றோருக்கு நன்றி சொன்னோம். நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. இது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 வாரம் இல்லை, 1 மாத அளவு. தினந்தோறும் மாலையில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை கூட்டி கொண்டு வருவது, அதுவும் குறிப்பாக அந்த நாட்களில் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மிட்டம் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் இருந்து சொன்னாங்க. இருந்தாலும் நேரத்தை பொருள்படுத்தாம இருந்து இரவு லேட்டா போனாலும் பரவாது என்று பொறுமையாக இருந்து இந்த பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்த இப்படிய பாசமிகு அன்பு பெற்றோர்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலியை கொடுத்துடலாம். நான் எப்படிதான் பார்க்கிறேன், நான் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு இருக்கிற சூழலை பார்க்கும்போது இந்த பிள்ளைகளை நினைத்து பார்க்கும்போது நான் நேற்றே சொல்லிட்டேன், எவ்வளோ திறமை நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் வராமல் இருந்திருப்பீங்க, பார்க்க முடியாமல் இருக்கும். அவருடைய கை வண்ணம், அவருடைய கலை, அவருடைய திறமை, நான் சொன்ன ஆற்றல், இதெல்லாம் அப்படியே அவங்க அத்தனை பேருமே எங்களை எல்லாம் கட்டி போட்டு விட்டாங்க. நாங்களாம் அப்படியே டைம் போடுறதே தெரில, அப்படியே அடுத்த நிகழ்ச்சி என்ன அப்படி என்பதில் அப்படியே அதிலேயே நாங்கள் என்ன சொல்லுவாங்க முழுகி போயிட்டோம். அப்படி நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகளுடைய கடின உழைப்பும் அதிலிருந்து அவருடைய திறமை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. எனவே பிள்ளைகளுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்துடலாமா? ஜோரா. எல்லாத்துக்கும் மேல என்னுடைய அன்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் தான் இங்க இருக்காங்க. அவனுடைய உழைப்பு நேற்றே சொல்லிட்டாங்க, அபாரம். அதெல்லாம் சொன்னீங்க. அந்த நிகழ்ச்சியை பார்த்தாலே தெரியும். அவர்களும் கூட எத்தனை இரவுகள் நிறைய நாள் சாப்பிடாம கொள்ளாம இரவு 1 மணி 12 மணி எல்லாம் கூட கடினமாக உழைத்திருக்கிறார். இதெல்லாம் நிறைய கொடுப்பினை. நான் சொல்வது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகவே அயராது உழைத்து இந்த மறைக்கல்வி ஆண்டு விழாவை மிக அற்புதமாக மிக அழகாக அந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி கொடுத்த நம்முடைய ஆசிரியர் மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி, ஒரு மியூசிக்க போடம்பா. நம்பா நீ எனக்கு ஒரு கோர் கமிட்டி இருக்கு. அந்த கோர் கமிட்டி நிறைய பேர் இருக்காங்க. அவை பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த என்ன சொல்லுவாங்க செயற்குழு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. அவங்க மிக அழகாக ஒருங்கிணைத்தவர்கள் நம்முடைய அருள் சகோதரர் சத்யா, நம்முடைய உதவி பங்கு தந்தை, இப்படியாக ஒரு பலர் இதில் இணைந்து நேற்று தினம் நடைபெற்ற அந்த நிகழ்வு மறைக்கல்வி ஆண்டு விழா அவ்வளவு அழகாக நடைபெற அத்துணை பேர் உதவி செய்திருக்காங்க. நிறைய பேர் நான் சொன்னேன் உணவு அளிக்கிறேன் அப்படி சொன்னேன். நேற்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாப்பாடு, சில பேர் அரிசி வாங்கி கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, ஃப்ரூட் சாலட் கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு. அதோடு கூட நம்முடைய இளையோர்கள் அதிகமாகவே உழைத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உழைப்பு அபாரம். அத்துணை பேருக்கும் குழந்தைகள் முதற்கொண்டு கடைசி ஆள் வரை சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்பதில் அதிகமாக உழைத்த நம்முடைய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து நல்ல ஜோரா நல்ல மியூசிக்க போடுவா.
நான் கடைசியா சொல்வேன். நான் ஒரு பாட்டு அடிக்கடி பாடுவேன், உங்களுக்கு தெரியும். நீங்க ஒத்த கையை தட்டி பார்த்த ஓசையே இல்லை, 10 கைகள் சேர்ந்த போது யாருமே இல்லை, எதிர்க்க யாருமே இல்லை. அது பாட்டு. இந்த கூட்டு முயற்சி, இந்த பங்குல நான் அதிகமாக நான் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு கூட்டு முயற்சி. எது பண்ணாலும் அது ஏன் இவ்வளோ அழகாக சக்சஸ் ஆகுதுன்னா, ஒரு மனிதனை நம்பிலாம் இல்லை, ஆண்ட்ரூ ஃபாதரையோ டேவிட்டையோ நம்பிலாம் இல்லை. இது ஒரு கூட்டு முயற்சி. இதில் அதான் நான் சொல்வேன், அனைவருமே சிறுபிள்ளைகள் முதல் பெரிய வரை நம்முடைய ஆலய பணியாக நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க படுக்கிறதுக்கு 12:30 மணி ஆச்சு. இந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தி நமக்கு உதவி செய்த கார்பரேஷனில் உதவி செய்த கேத்தரின், ஜெனிஃபர், இப்படி என்று நான் ஒவ்வொரு சொல்லிகிட்டே போகலாம். அப்படி எவ்வளோ பேர் இந்த நேற்றைய தினம் மிக சிறப்பாக நடைபெற உதவி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்துடலாம். நேற்றைய சொல்லிட்டேன், 2025-26 ஆண்டின் கல்வி ஆண்டு மறை கல்வி நேற்றோடு நிறைவு பெற்றது. இனி அடுத்த ஆண்டு தான் நம்ம துவங்குவோம். ஆகவே உங்களுக்கு எல்லாம் கேட்டசிங் கிளாஸ் இல்லை, ஆனால் ஞாயிறு திருப்பலி மற்ற திருப்பலிகளை பிள்ளைகளை அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதோடைய உங்களுக்கு தெரியும், நான் அறிவித்த போல அடுத்த வாரம் தவ காலத்தினுடைய 2வது ஞாயிறு நம்ம பாத யாத்திரையாக நம்ம பக்கத்தில் இருக்க சிம்மியா நகருக்கு செல்கிறோம். இது கூட ஒரு தவ முயற்சி தான். நான் சொன்னேன், மதியம் 2 மணிக்கு நம்ம கிளம்ப இருக்கிறோம். தேவாத வெயில் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் ஒவ்வொரு முறையும் யோசிப்பேன், ஃபாஸ்டே காலையில் 6 மணிக்கே கிளம்பி போனால எதுக்கு மதியானம் வேவாத வெயில கூட்டு போகிறேன். நான் சொன்னேன், இது இந்த ஆண்டில் பல ஆண்டுகளாக செய்து கொண்டு இருப்பது. இயேசுவே அவ்வளோ பெரிய பார சிலுவை தூக்கி கொண்டு போகும்போது நீங்களும் நான்லாம் எம்மாத்திரம் ஒரு 4 கிலோமீட்டர், அது ஒரு பெரிய விஷயமா. ஆகவே இந்த நடைபயணம் நாம் மீண்டும் தான் தவ முயற்சிகள் தான். அதனால இதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். எனவே அடுத்த வாரம் மதியம் வழக்கம் போல திருப்பணி நடைபெறும். எனவே மதியம் 2 மணிக்கு நாம் இங்கிருந்து பவனியாக சிலுவையை சுமந்து கொண்டு சிலுவை பாதை தியானித்து கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு நம்ம பக்கத்தில் இருக்க இங்கேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் தான் அவை அதனை ஏற்பாடும் செய்திருக்கிறோம். நம்முடைய ஜெபக்குழு மரியாயின் சேனையினர் இளைஞர் குழுவினர் நம்மை வழி நடத்துவார்கள். அங்கு முடிவில் கடைசி நிலை அங்கு தியானிக்கப்பட்டு உங்களுக்கு டீயும் ஸ்நாக்ஸும் அங்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே நாம் மீண்டுமாக சொல்லும், பிள்ளைகள் பெரிய அத்தனை பேருமாக இந்த நடைபயணத்தில் நேரத்தோடு, அதான் முக்கியம், நேரத்தோடு கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறே கூட தவக்காலத்தின் 3வது ஞாயிறு 8ஆம் தேதி தவக்கால திரு யாத்திரையாக நான் சொன்ன ஆந்திராவுக்குட்பட்ட பகுதிகள் திருவள்ளூர், கடம்பத்தூர், ஊத்துக்கோட்டை, எனக்கு சொல்லி மனப்பானமாயிடுச்சு. மாதர்பாக்கம், அதை தொடர்ந்து ஆரம்பாக்கம், அதை தொடர்ந்து ஏடாவூர், அப்புறமா நம்முடைய கும்படி பூண்டி ஆகிய 7 பங்குகளுக்கு நாம் செல்ல இருக்கிறோம். மீண்டுமாக சொல்லுதான், நம்ம செல்ற இடங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்க்காத பங்குகள். ஆகவே பேருந்து, மதிய உணவு, காலை மற்றும் மாலை உங்களுக்கான தேநீ, ஸ்நாக்ஸு எப்படியாக பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். ஒரு நபருக்கு 550 ரூபாய் அப்படி சொல்லியிருக்கேன். ஆகவே பிள்ளைகளை கூட்டி கொண்டு வரலாமா சொன்னாங்க, கண்டிப்பாக கூட்டி கொண்டு வாங்க. ஆனால் 3 வயது குழந்தைகள் தான் நீங்கள் மடியில் வச்சுக்க முடியும். ஏன்னா மொத்தமே 40 சீட் தான் அந்த பஸ்ஸில் இருக்குது. மற்றவங்களுக்கு நம்ம இடைஞ்சலாக தொல்லையாக இருக்கக்கூடாது. அவை குழந்தைகளுக்கு 400 ரூபாய் கொடுத்து, பேருந்துக்கு தான் அதிகமாக காசாகும். அவை 400 ரூபாய் கொடுத்து பிள்ளைகளுடைய பெயர்களை அன்பிய பொறுப்பாடம் பதிவு செய்யுங்க. நீங்கள் நிறைய பேர் சின்ன பாட்டை கொடுக்குறீங்க, வேணாம், சின்ன பாட்டை மற்றவங்க கூட வெளியே பங்குலேருந்து வரவங்க கொடுட்டோம். அன்பிய பொறுப்பாளர்கள் தயவு செய்து அப்படி அன்பிய பொறுப்பாளர் வாங்கலாம் கொடுங்க. ஏன்னா எல்லாரும் அன்பிய பொறுப்பாளர் வழியாக மட்டும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆகவே தயவு செய்து மிக விரைவாக கடைசி நாள் வரை காத்திருக்க வேண்டாம். சொன்ன மாதிரி அத்தனை விதமான ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கிறது. கடைசி நாள் 3ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்த மாதம் 3ஆம் தேதி, அதுக்கப்புறம் பெயர்கள் ஆனது வாங்கப்பட மாட்டாது. அதே மாதிரி திருப்பி சொல்லி கொடுத்த காசை நீங்கள் வரலாம், திருப்பி கொடுக்கப்பட மாட்டேன். ஏன்னா நாங்கள் பே பண்ணோம், எல்லாத்துக்கும் பஸ்ஸுக்கு சாப்பாடெலாம் பே பண்ணுவோம். நான் வரல, கொடுத்த காசை திருப்பி கொடு அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்கக்கூடாது நான் சொல்லிட்டேன்னா, அந்த பணம் செலவுக்காக நீங்கள் வரீங்களோ வரலையோ அதை பஸ்ஸுக்கானது தான். ஆகவே நீங்கள் நான் சொல்றதை மனதில் வைத்துக்கொண்டு கடைசி நாள் வரை காத்திராமல் முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு நான் சொன்னப்போ நம்முடைய பங்குல தவக்கால தியானம் அடுத்த மாதம் 12, 13, 14, 15 ஆகிய தினங்களில் பிரான்சிஸ்கர் அருள்பணியாளர் வழியாக நடைபெற இருக்கிறது. இந்த தவக்கால தியானம் சிறப்பாக நடைபெற ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடைசி ஞாயிறு தவக்காலத்தில் 5ஆம் ஞாயிறு 22ஆம் தேதி மருத்துவ முகாம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம மத்தியில் வருகிற, இப்போ இல்லை, அடுத்த மாதம் கடைசி வாரம் நம்முடைய மத்தியில் நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து நமக்கான ஒரு மருத்துவ முகாமை நம்ம இளையோர் கூட ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அங்கு ஆங்கில ரெட்ரீட்டும் இங்கிலீஷ் ரெட்ரீட்டும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி நம்ம மத்தியிலே இந்த சிலுவை பாதை வழி நடத்துவதற்காக அருட்தந்தை வருண் வருகிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நான் மீண்டுமாக சொல்லிக்கொண்டு நேரத்தோடு
நீங்கள் வந்து இந்த சிலுவை பாதையில் பங்கேற்குமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய இந்த சிலுவை வழிபாடை அற்புதமாக செய்ய உதவிய 6 மணி பூசைக்கும் இந்த பூசைக்கும் மாலை திருப்பி உதவி செய்கிற நம்முடைய இளம் உள்ளங்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய இளையோர் குழுவுக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். இன்றைய நாளினுடைய வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்திலே வழிநடத்தி கொடுத்த நம்முடைய ராணி மரியா அன்பிய குடும்பங்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி ஜோரா கொடுங்களேன். அடுத்த வார திருப்பலி இந்த மிக்கேல் அதிதூதர் ஜெபக்குழுவினர் வழி நடத்துவாங்க. கடந்த வாரம் நம்முடைய பங்குல நம்முடைய இளைஞர் குழு ஒவ்வொரு ஆண்டும் நிறைய பசங்க நல்லா பயங்கரம் பண்றாங்க. அவை ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தி பரிசுகள் அளித்து கொண்டிருக்கான். அவன் கொஞ்சம் வருத்தப்பட்டானுங்க சொல்லி நாங்கள் நிறைய ப்ரைஸ் எல்லாம் பார்த்தா, ஆனால் விளையாட்டு போட்டி பார்த்தா பேரண்ட்ஸ் எல்லா பசங்களும் கூண்டு போயிட்டான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ப்ராக்டிஸ்லாம் இருந்துச்சு. அவை இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணும்போது அவங்க வில்லம் உள்ளங்கள் அவங்களுக்காக விளையாட்டு போட்டி பரிசுலாம் எல்லாருக்கும் மெடல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அவை கடந்த வாரம் நடந்த அந்த விளையாட்டு போட்டியில் பரிசு பெற்ற மாணவ கண்மணிகள் இப்போது பரிசளித்து மகிழ இருக்கிறார்கள். நம்முடைய இளம் உள்ளங்களுக்கு இதை மிக சிறப்பாக எடுத்து செய்த நம்முடைய இளம் உள்ளங்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நன்றிகளும் பாராட்டுகளும். வேகமா வாசிங்க. மதுரவாயல் புனித அந்தோனியார் இளையர் குழுவினால் நடத்தப்பட்ட மறைக்கல்வி மாணவ மாணவிற்கான விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கான பரிசு வழங்கும் நிகழ்வு. பரிசினை வழங்க பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களை வரவேற்கிறோம். டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆலிஸ் மெர்சி, செகண்ட் பிரைஸ் ஆண்டனி ஜெமிமா, தேர்ட் பிரைஸ் ஜென்சி. டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் நிக்கில் ஜெஃபர்சன், செகண்ட் பிரைஸ் சாம் சஞ்சு. Standard boys first prize Melvin, second prize Richard, third prize Joel. 10th standard girls first prize Jessica, second prize Rema Joylin Major, third prize Vinolita. Standard boys first prize Paul, second prize Francis Emmanuel, third prize Ragul Selvin. 9th standard girls first prize Sherlyn, second prize Veronica, third prize Maglina. Standard boys first prize Joyson, second prize Felix Aaron, third prize Abel Emmanuel. 8th standard girls first prize Magilini, second prize Shiny Angel, third prize Rose. Standard first prize Alistair, second prize Roni, third prize Printesh. 7th standard first prize Alistair, second prize Roni, third prize Printesh. 6th standard boys first prize Michael Jason, second prize Michael Susil Raj. Girls first prize Joshika Anto, second prize Merlin. 6th standard girls
Josika Anto. Second prize Merlin. அடுத்ததாக அடுத்த விளையாட்டு பொருட்களுக்கு பரிசு வழங்க நமது உதவி பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்த வகுப்புகளுக்கான பரிசினை வழங்க நமது உதவி பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 5th standard girls first prize Maria Jona, second prize Serena. 5th standard girls first prize Maria Jona, second prize Serena. 5th standard boys first prize Geisen, second prize Nirupesh. 5th standard boys first prize Geisen, second prize Nirupesh. Fourth standard first prize Yashwant Ram, second prize Savian Vince, third prize Aiden. டேய் யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பாருங்க சீக்கிரம். இந்த பசங்க எல்லாம் யாராவது தெரியல, யாராவது வின் பண்ணி எல்லாம் வரிசையா நில்லுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். Fourth standard first prize Yashwant Ram, second prize Savian Vince, third prize Aiden. அவனுடைய யஷ்வந்த் இருக்கு பாருங்க. ஓகே, எல்லாருடைய பேர் போட்டிருக்காங்க, அதான் பிரச்சனை. இல்லைன்னா ஈஸியா மாட்டி விட்டுடலாம், பேரை மாத்தி போட முடியாதுல்ல. ஆமா பாருங்க, எல்லாரும் மெடல் வாங்குறாங்க பாருங்க. நீங்களாம் மிஸ் பண்ணிட்டீங்க. எல்லாரும் யாரெல்லாம் வந்து விளையாட்டு போட்டி கலந்துக்கலையோ நீங்க விளையாடுனீங்களா? உங்களை கூப்பிடவே இல்லையா? அடுத்த வாரம் வைக்கிறோம், வந்துருங்க. Third prize, third standard girls first prize Jeffrina, second prize Samira. ஜெஃப்ரினா ஓடியா, கம் ஆன் கிளாஸ். Third standard girls எவ்வளவு அழகா first ஓடியா prize Jeffrina, பாருங்க. second standard Samira. எல்லாம் ஓடியாங்க. யாரெல்லாம்? First prize Anthony Kavin and Rian Berli. ஓகே ஓகே ஓகே. Third standard boys first prize Anthony Kavin and Rian Berli. Second standard first prize Leah, second prize Bruno Win, third prize Joshua. Second standard first prize Leah, second prize Bruno Win, third prize Joshua. குழந்தைகளை ஒரு பலவரி கறந்த பலவரி கொடுக்கலாம், நல்லா தட்டுங்க. அடுத்த வகுப்புகளுக்கான பரிசினை வழங்க நமது அருட் சகோதரர் சத்யன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆண்டனி சத்யா வாங்க. குட், சீக்கிரம் வாங்க, வேகமா வாங்க, டைம் ஆச்சு, பெரிய வெயில் வந்துருச்சு பாருங்க. குட், எல்லாம் கழுத்துல போட்டுங்க அப்படியே. First standard first prize Tanshika, second prize Angela. First standard first prize Tanshika, second prize Angela. ஓகே வாங்க, ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். UKG first prize John, second prize Pauline Ayan. UKG first prize John, second prize Pauline Ayan. LKG first prize Ania, second prize Nivasi. LKG first prize Ania, second prize Nivasi. வெரி குட், சூப்பர். நினைக்கிறேன் நிறைய குழந்தைகள் தான் வந்திருக்கான் போல, பெரிய பசங்க யாரும் வரல போல. ஓகே வாங்க வாங்க, வந்துட்டோம். அங்க பாருங்க, ஒருத்தர் வராம பாருங்க. இந்த அருமையான நேரத்திலே இந்த விளையாட்டு போட்டி மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் உற்சாகப்படுத்துகின்ற நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும் நமது உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் எங்களோடு அன்று உதவிய அருட் சகோதரர் சத்யன் அவர்களுக்கும் அந்தோனியார் இளைஞர் குழுவின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாங்காத பசங்க அப்புறம் வந்து வாங்கிக்கிங்க. அங்க பாருங்க, கடைசியா ஒருத்தன் வாங்குறான் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆள்றாங்க, வேற லெவல்ரா நீ, சூப்பரா. நம்முடைய பங்கிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய ஜெப குழுவினர் அன்பு செயல்கள் தர்மம் பற்றி நம்ம நிறைய பேசுவோம். அவங்க வந்து இதை பல ஆண்டுகளாக செய்து கொண்டு, எனக்கே தெரியும், கடந்த 5 ஆண்டுகள் நான் பார்க்குறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு இல்லத்துக்கு சென்று, குறிப்பாக அனாதை இல்லம் அல்லது இந்த மாதிரியான கைவிடப்பட்டவர்களுக்கு போய் அவங்க உதவி செய்வாங்க. இந்த ஆண்டு காஞ்சிபுரத்தில் இருக்கிற அன்னை தெரேசா இல்லத்திற்கு செல்ல இருக்காங்க, வருகின்ற 28ஆம் தேதி. அவே காஞ்சிபுரத்தில் இருக்கிற அன்னை தெரேசா இல்லை, அங்கே வந்து ஒரு 120 மென்டலி ரிட்டார்டட் அவங்க இருக்காங்க. மென்டலினா தான் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், ஆண்கள் பெண்கள், அவங்களுக்கான உதவியை வந்து கேட்டிருக்காங்க. அந்த அரிசி, இந்த மாதிரி ஏதாவது எண்ணெய், அந்த மாதிரி ஃபினாயில், அந்த மாதிரி விஷயங்கள்
உங்களுக்கு யாருக்காவது கொடுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா நம்முடைய ஜெபக்குழு உறுப்பினை சந்தியுங்கள். வருகின்ற சனிக்கிழமை காலை இங்கேருந்து அவங்க 9 மணிக்கு கிளம்புவாங்க. நீங்கள் யாராவது கொடுக்கணும்னா கொடுங்க, இங்கே நம்ம ஆலயத்தோடு வச்சுட்டு அவங்களுக்கு போய் கொடுக்க அது உதவியாக இருக்கும். ராணி மரியாவை பற்றி இப்போது வாசிக்க கேட்போம். நமது அன்பிய பாதுகாவலி புனித ராணி மரியாவின் வாழ்வை சுருக்கமாக சிந்திப்போம். கேரளாவில் ஒரு எளிய கிராமத்தில் பிறந்த மரியா வர்கீஸ் ஏழை எளியவர்களுக்கு பணி செய்யவே ராணி மரியாவாக துறவற வாழ்வை தேர்ந்தெடுத்தார். வட இந்தியாவின் உதய்நகர் பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக திகழ்ந்தார். ஏழை விவசாயிகள் நிலப்பிரபுக்களிடம் அடிமைகளாக இருந்ததை எதிர்த்தார். இது பிடிக்காத தீய சக்திகளால் 1995 பிப்ரவரி 25ஆம் நாள் பேருந்து பயணத்தின் போது 54 முறை கொடூரமாக கத்தியால் குத்தப்பட்டார். தன் இறுதி மூச்சு வரை இயேசுவே இயேசுவே என்று சொல்லிக்கொண்டே தன் உயிரை பலியாக தந்தார். அவரது மரணத்தை விட அவர் காட்டிய மன்னிப்பு பெரியது. அவரை கொன்ற சமந்தர் சிங்கை ராணி மரியாவின் குடும்பத்தினர் கிறிஸ்து காட்டிய அன்பால் மன்னித்தனர். அவரது சகோதரி கொலையாளிக்கு ராக்கி கட்டி தம்பியாக ஏற்றுக்கொண்டது உலகையே அதிர வைத்த மன்னிப்பின் சாட்சி. நான் கொல்லப்பட்டால் அது கிறிஸ்துவுக்காகவே இருக்கும் என்று வாழ்ந்த நம் பாதுகாவலி இன்று அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளார். நாமும் இந்த தவ காலத்தில் நம்மை துன்புறுத்துவோரை மன்னிக்கவும் எளியவர்களுக்கு உதவவும் இப்புனிதையின் வழியில் நடப்போம். இவரது சாட்சிய வாழ்வை சமீபத்தில் திரைப்படமாக திரையிடப்பட்டதை நாம் அனைவரும் கண்டு கழித்தோம். இவரது புண்ணிய வாழ்வில் நடப்போம். புனித ராணி மரியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்க புனிதை ஆவல, பட் இருந்தால் நம்ம புனிதையை சொல்லி கொண்டு இருக்கிறோம். மிக விரைவில் அவர் புனிதலைக்கு உயர்த்தப்பட இருக்கிறான். நான் சொன்னது போல நேற்று தினம் என்னுடைய ஒரு சின்ன எனக்கு மறைக்கல்வினா அப்படி ஒரு உயிர். நான் பிரதராக இருந்தது மறைக்கல்வினா எனக்கு வேணா இந்த பசங்க தான் நாளைக்கு திரு அவை. இன்னைக்கு இவங்க இல்லைன்னா கோயிலே இல்லை, கத்தோலிக்க திருச்சபை கிடையாது. ஆகவே நான் குருமானனாக இருந்த போதே மறைக்கல்விக்காக நிறைய விஷயம் செய்வேன். என்னுடைய 2வது விஷயம் நான் எப்படின்னா, இந்த போட்டிகளில் வெறுமனே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தான் கிடையாது. எனக்கு எல்லாருக்கும் ப்ரைஸ் தரணும். நான் அப்படி தான். அது சின்ன டப்பாவாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன தட்டாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் யாரும் வெறுங்கையாக போகக்கூடாது என்பது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. நான் அது ஒவ்வொரு நாளும் நாள் பிற்பாடு அதை செய்து கொண்டு இருக்கிறேன். நேற்று தினம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பேருக்கு பரிசு கொடுத்தோம். அது பெருமையாக சொல்வதற்காக இல்லை, ஆல்மோஸ்ட் அத்தனை பிள்ளைகளுமே டான்ஸ் ஆடிய அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டவர்கள் மற்றும் நிறைய பரிசுகளை தட்டி சென்ற அத்தனை பேருக்கும் பரிசளித்து மகிழ்ந்திருக்கோம். ஒரு சில பேர் மட்டும் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாங்க. அதை நீங்கள் எங்கிடம் வேண்டாம், மாறாக திருமதி அமலா சிசில் மற்றும் திருமதி சுமதி அவர்களுக்கு பொறுப்பாளர்களாக இருக்காங்க. அவரிடமிருந்து யாராவது பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் நான் பேரை சொல்லுங்க, உங்களுக்கு பரிசு அவரிடம் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை புத்துயிர் தர விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதி அடையவும் வேண்டுகிறோம். அதனால் உறுதி உள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு வாயிலிருந்து புறப்படும் எல்லா வார்த்தைகளால் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருவழி நிறைவு பெற்றது. அருள் இறை மரியே
மதுரமான திருஇருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஇருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.